Good morning, all. Today, let us discuss about the international tariff. You can get to insurance for one weekend, but on time அந்த சமயத்துல என்னோட பையன் கிட்ட சொல்லணும் இது டெக்னிக்கல் ரிஸ்க் இருக்கு புரியுதா கரன்சி ரிஸ்க் சொல்லுவாங்க அதாவது நம்ம நாட்டுடைய வேல்யூ முன்னப்பின்ன மாறிட்ட இது ரிஸ்க் இருக்கு ஓகே இதுதான் இன்டர்நேஷனல் ரிஸ்க் ஓகே என்னோட ஆல் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் political risk example Russia Ukraine very good next one is tariff risk example America's new tariff very good third one is supply chain risk example ஒருவேளை ஏதோ ஐடியா பண்ண வரலாம் ஏதோ வெளியில போகுது இது சூடு இல்லாம டியூரேஷன் ஜாஸ்தி ஆகுது அது ஒரு ரிஸ்க் நமக்கு இருக்கு டியூரேஷன் அதிகமாகறதுனால ஆன் டைம் ப்ராடக்ட் கிடைக்க மாட்டேங்குது புரியுதா சிம்பிள் கான்செப்ட் இப்போ நீங்க குடிலோடு நீங்க வரீங்க ஆர்மி கொடுத்து வரீங்க வரப்போ அந்த ரோடு வந்து பிளாக் ஆயிடுச்சு இப்போ நான் என்ன பண்றேன் அந்த குடிக்கு வரோம் பட் வந்துடுது ஆன் டைம் வர முடியுமா புரியுதா காலேஜ் இருக்கும்போது திரும்புவோம் அது பிசினஸ் இருக்கும்போது பிசினஸ் போச்சு புரியுதா இந்த மாதிரி சார் டிஸ்ட்ரிபியூஷன்ல ரிஸ்க் சொல்றாங்க இப்போ ஆர்டிஸ்ட் என்ன அப்புறம் டெக்னாலஜி ரிஸ்க் என்ன technology risk. போகும்போது சம்டைம்ஸ் டெக்னிக் ப்ராப்ளம் நடக்கக்கூடும் அந்த மாதிரி ப்ராப்ளம் எப்படா நம்ம சொல்ல முடியாது அந்த மாதிரி நடக்கிறதுக்கு இது ஒரு ரிஸ்க் நமக்கு இதுதான் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு ட்ரேட் ப்ராசஸ் ரிஸ்க் எல்லாத்துக்கும் மீறி இன்னொன்று இருக்கு பேமெண்ட் ரிஸ்க் சொல்லுவாங்க அதாவது ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன் இந்த ப்ராடக்ட் நான் உங்களுக்கு நான் வாங்கிட்டேன்னா எனக்கு ப்ராடக்ட் வேணும் உங்களுக்கு என்ன வேணும் காசு வேணும் காசு வந்து கேரண்டி இருக்கா இல்லை நான் காசு தரேன் எனக்கு வந்து ப்ராடக்ட் வந்து கேரண்டி இருக்கா ஓகே இந்த மாதிரி இஷ்யூ இருக்கும்போது அதான் கவர்மெண்ட் ஸ்டெப் எடுக்கிறாங்க அந்த ஸ்டெப் எடுக்கும்போது வேறு எதுவும் தண்ணி ஒரு மார்க்கெட் நடக்கும் நடக்கும் இது ஒரு டைப் ஆஃப் ரிஸ்க் புரியுதா நீ கான்ட்ராக்ட் சைன் பண்ணும்போது ஒரு வேல்யூ இருந்துச்சு ட்ரேட் எடுக்கும்போது ஒரு வேல்யூ ஜாஸ்தி ஆகும் அந்த டைம் நமக்கு ரிஸ்க் மாறும் புரியுதா இந்த மாதிரி நிறைய இஷ்யூ இருக்கிறதுனால வந்து ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்கு இந்த ரிஸ்க் எல்லாமே எப்படி ஓவர் கம் பண்ணி எப்படி கொண்டு போகிறது என்னோட கேள்வி ஒரு கவர்மெண்ட் நடந்தது ஈஸியா ஆகுனா அமெரிக்கா பிரைவேட் செக்டர் சீஃப் மினிஸ்டர் அதான் பேசி போயிடுவாங்க ஒரு கவர்மெண்ட் நடந்தது முடியுமா ஒரு டேட் நடந்து இவ்வளோ ரிஸ்க் இருக்கு அவன் திங்கப்பட்டு எந்த எப்படி அப்போ அந்த அளவு நடந்ததுன்னா எந்த அளவில் இருக்கும் நீங்க நார்மல் டூ இதனால ஒரு பேசிக் கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் புரியுதா எஸ் யூ வில் வாட் யூ அண்டர்ஸ்டுட் யா யூ யூடியூபோட ரேக்ஷன் என்ன அதுக்கும் மேத்தமெட்டிக்ஸ்க்கும் சம்பந்தம் கடலுக்கும் ரிலேஷன் சம்பந்தம் கணக்குக்கும் ரிலேஷன் சம்பந்தம் இருக்காது எப்போ கேரளா என்ன எப்போ கேரளம் போடுறாங்க அதான் அதுக்கு வெற்றிலாம் காரணம் புரியுதா அவனுக்கு அவ்வளோ மருந்து பக்கத்தில் இருக்கு இருந்தாலும் நீ கொஞ்சம் தெரியாகும்
என்ன நினைக்கிறியோ நீ எப்படி பார்த்தா ரெஸ்பெக்ட் கொடுக்குறியோ அதே பார்த்து நான் கொடுக்கலாம். புரியுதா? ஓகே, இந்த மாதிரி we can talk about both the things.